And welcome to Star Up Academy. In this video, we are going to see 6th Standard Science, Term 1, Unit 4, The Living World of Plants, தாவர உலகம். இந்த லெசனோட இவால்வேஷன் பகுதியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரோமன் லெட்டர் 1 பாருங்க. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ். Pond is an example of dash. ஆப்ஷன்ஸ் பாருங்க. Marine habitat, freshwater habitat, desert, mountain. Pond அப்படின்னா குளம் எந்த வாழிடத்துக்கு உதாரணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குளத்தில் வந்து நல்ல தண்ணி தான் காணப்படும். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பாண்ட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் எழுதிக்கோங்க. செகண்ட் ஒன், த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டொமேட்டோ இஸ். ஸ்டொமேட்டோ அப்படின்னா இலைத்துளையோட முக்கிய வேலை எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. கண்டக்ஷன், டிரான்ஸ்பரேஷன், ஃபோட்டோசிந்தசிஸ், அப்சார்ப்ஷன். இலைத்துளையோட முக்கிய வேலை டிரான்ஸ்பரேஷன். The important function of tomato is transpiration. Third one பாருங்க, organs of absorption. Options பாருங்க, root, stem, leaf, flower. அதாவது நீரை உறிஞ்சுற பகுதி எது? Root is the right answer. Fourth one, the habitat of water hyacinth. ஹயாசிந்த் அப்படின்னா ஆகாய தாமரையோட வாழிடம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ஸ் பாருங்க, அக்வாட்டிக், டெரஸ்ட்ரியல், டெசர்ட், மவுண்டைன். aquatic is the right one. Second Roman பாருங்க, true or false. If false, give the correct answer. கீழே கொடுக்கப்பட்ட இந்த சென்டென்ஸ் சரியா தவறா அப்படின்னு எழுதணும். தவறுனா அதுக்கான ரீசன் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, plants can live without water. தாவரங்களால் தண்ணி இல்லாமல் வாழ முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கு. ராங், ஃபால்ஸு. ஏன்னா தாவரங்களுக்கு தண்ணி தான் முக்கியம். தண்ணி இல்லாட்டி அதால் உயிர் வாழ முடியாது. ஸோ plants cannot live without water போட்டுக்கோங்க. செகண்ட் ஒன் பாருங்கள், ஆல் பிளான்ட்ஸ் ஹாவ் குளோரோஃபில். எல்லா தாவரங்களுக்கும் குளோரோஃபில், அதாவது குளோரோஃபில் அப்படின்னா பச்சையம். எல்லா தாவரங்களுக்கும் பச்சையம் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லா தாவரங்கள்லேயும் பச்சையம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. அதாவது பச்சை சேர்ந்து காணப்படுற தாவரங்களில் மாத்திரம்தான் பச்சையம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் குரோட்டன்ஸ் அந்த மாதிரி கலராக உள்ளதுலலாம் பச்சையம் இருக்காது. ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஃபால்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒன்லி க்ரீன் பிளான்ட்ஸ் ஹாவ் குளோரோஃபில் அப்படின்னு எழுதிக்கலாம். ஒன்லி க்ரீன் பிளான்ட்ஸ் ஹாவ் குளோரோஃபில். தேர்ட் ஒன் பாருங்கள், பிளான்ட்ஸ் ஹாவ் 3 parts, த ரூட், த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ். தாவரங்களுக்கு 3 வகையான பகுதி உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேர்கள், தண்டு, இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான்ட்ஸ்க்கு வந்து நிறையா பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் கொடுத்துக்கலாம். பிளான்ட்ஸ் ஹாவ் செவரல் பார்ட்ஸ் such as root, stem, leaves, flower, fruits and seeds. ஓகேவா? ஃபோர்த் ஒன் பாருங்க, மவுண்டைன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். மலைகள் நன்னீர் வாழிடத்துக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபால்ஸ். மவுண்டைன் வந்து எதுக்கு எக்ஸாம்பிள்னா டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டுக்கு. ஓகேவா? நம்ம எழுதிக்கலாம், மவுண்டைன் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, ரூட் இஸ் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ். வேர்கள் வந்து முட்களாக மாற்றூர் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஃபால்ஸ். இலைகள் தான் முட்களாக மாற்றப்பட்டிருக்கும். ஸோ ஸ்பைன்ஸ் ஆர் யூஸ்வலி மாடிஃபிகேஷன் ஆஃப் லீவ்ஸ் எழுதிக்கலாம். அப்படி இல்லைனா லீவ்ஸ் ஆர் மாடிஃபைடு இன்டு ஸ்பைன்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். சிக்ஸ்த் ஒன் பாருங்கள், க்ரீன் பிளான்ட்ஸ் நீட் சன்லைட். எஸ், ட்ரூ போட்டுக்கலாம். தேர்ட் ரோமன் பாருங்கள், fill in the blanks. எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் வாட்டர். பூமியோட பரப்பு வந்து எத்தனை பர்சன்டேஜ் நீரால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 70%. ஸோ 70% போட்டுக்கோங்க. எர்த் சர்ஃபேஸ் இஸ் கவர்ட் பை 70% ஆஃப் வாட்டர். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், த ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் ஆர் டேஸ். பூமியில் காணப்படுற மிகவும் வறண்ட பகுதி எது அப்படின்னா டெசர்ட் தான் ரொம்ப வறட்சியாக காணப்படும். ஸோ நம்ம டெசர்ட் எழுதிக்கலாம். த ட்ரையஸ்ட் பிளேசஸ் ஆன் எர்த் ஆர் டெசர்ட்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். ஓகேவா? தேர்ட் ஒன் பாருங்கள், ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டேஸ். ஃபிக்சேஷன்னா ஊன்றது, உறிஞ்சி எடுக்கிறது, ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் எதோட வேலை? ரூட்டோட வேலை. ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஃபிக்சேஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆர் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபோர்த் ஒன் பாருங்கள், பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் டேஸ். ஒளிச்சேர்க்கை நடைபெற்ற முதன்மை பகுதி எது? லீவ்ஸ். ஸோ நம்ம லீவ்ஸ் எழுதிக்கலாம். பிரைமரி ஆர்கன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் ஆர் leaves. ஃபிஃப்த் ஒன் பாருங்கள், டேப் ரூட் சிஸ்டம் ப்ரெசன்ட் இன் பிளான்ஸ். டேப் ரூட்னா ஆணிவேர் தொகுப்பு. இந்த ஆணிவேர் தொகுப்பு வந்து எப்படிப்பட்ட தாவரங்களில் காணப்படுது? விதை வந்து மோனோகாட், டைகாட்னு 2 டைப்பாக இருக்குது இல்லையா? இதில் டைகாட் உள்ள விதை சீட்ஸில் தான் வந்து டேப் ரூட் வளரும். நம்ம எழுதிக்கலாம் டைகாட்டிலிடேனஸ்.
taproot system present in dicotyledonous plants. Fourth one, match the following. First one, mountain match with Himalayas. Second one, desert match with dry place. Third one, stem match with branches. Fourth one, photosynthesis match with leaves. Fifth one, fibrous root match with monocot. Mountains, Himalayas. Desert, dry place. Stem, branches. Photosynthesis, leaves. Fibrous root, monocot. Okay. Fifth one, arrange the correct sequence. இங்கே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளை சரியான வரிசையில் எழுதணும். ஓகேவா? லீஃப், ஸ்டெம், ரூட், ஃப்ளார். இதோட சரியான சீக்வன்ஸ் என்னென்னா ஃபர்ஸ்ட் நமக்கு ரூட், அப்புறம் ஸ்டெம், லீஃப், ஃப்ளார். ஓகேவா? இதுதான் சரியான சீக்வன்ஸ். செகண்ட் ஒன் பாருங்கள், டிரான்ஸ்பிரேஷன், கண்டக்ஷன், அப்சார்ப்ஷன், ஃபிக்சேஷன். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னா நீராவி போக்கு, கண்டக்ஷன்னா கடத்துதல், அப்சார்ப்ஷன்னா உறிஞ்சுதல், ஃபிக்சேஷன்னா ஊன்றது. ஸோ இதோட சரியான சீக்வன்ஸ் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃபிக்சேஷன், தென் அப்சார்ப்ஷன், தென் கண்டக்ஷன், தென் டிரான்ஸ்பிரேஷன். ஓகேவா? சிக்ஸ்த் ரோமன் பாருங்கள், வெரி ஷார்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன், கிளாசிஃபை த பிளான்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தியர் ஹேபிட்டட். அதாவது தாவரங்களை அதோட வாழிடத்தை அடிப்படையாக வச்சு வகைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நிலத்தில் வாழக்கூடியது, இன்னொன்று நீரில் வாழக்கூடியது. ஸோ 2 வகையான ஹேபிட்டட் நமக்கு இருக்குது தாவரங்களில். ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிக்கலாம். தெர் ஆர் 2 மேஜர் ஹேபிட்டட்ஸ், அக்வாட்டிக் ஹேபிட்டட் அண்ட் terrestrial habitat. First, aquatic habitat. Aquatic habitat is classified into 2 types. One, freshwater habitat. Second one, marine water habitat. Terrestrial habitat is classified into 3 types. First one, forestal habitat. Second one, grassland habitat. Third one, desert habitat. Second question பாருங்க, identify the desert plants from the following: cactus, hydrilla, mango and rose. Cactus is the right one. Hydrilla வாட்டரில் வாழக்கூடியது, mango and roseலாம் வந்து நிலத்தில் வாழக்கூடியது, டெசர்ட் பகுதியில் வாழக்கூடியது cactus only. So cactus is the right answer. Define the term habitat. Habitat அப்படின்னா வாழிடம். Each and every organism needs a place to live and reproduce. Such a dwelling place is called habitat. அதாவது எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் தங்குறதுக்கான ஒரு இடம் தேவை, தன்னுடைய இனத்தை பெருக்கிக் கொள்றதுக்கான ஒரு இடம் தேவை இல்லையா? அந்த இடம்தான் ஹேபிட்டட். எழுதிக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஆர்கனிசம் நீட்ஸ் அ பிளேஸ் டு லிவ் அண்ட் ரீப்ரொடியூஸ். சச் அ டுவெல்லிங் பிளேஸ் இஸ் கால்டு ஹேபிட்டட். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், ரிலேட் த டேர்ம்ஸ் லீவ்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ். லீவ்ஸ்னால் இலைகள். இலைகள் வந்து எப்படி இருக்கும்? மெலிசா, ப்ராடாக, அகலமாக, பச்சை சேர்ந்து இருக்கும். தாவரத்துக்கு தேவையான உணவை இலைகள் தான் தயாரிக்குது. ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா ஒளிச்சேர்க்கை. நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருப்போம் ஒளிச்சேர்க்கைனா என்னென்னு. இல்லை சன்லைட்டு, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், குளோரோஃபில், இது எல்லாத்தையும் வச்சு ஒளிச்சேர்க்கை நடைபெறுது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை தான் நம்ம இப்போ எழுதிக்கலாம். லீவ்ஸ். த லீஃப் இஸ் அ தின், ப்ராட் அண்ட் எவர் கிரீன் பாட். த green leaves produce food. The green leaves prepare food by the process of photosynthesis. Photosynthesis. The function of a leaf is to produce photosynthesis with the help of sunlight, carbon dioxide, water and chlorophyll. இதுதான் இலைக்கும் ஒளிச்சேர்க்கைக்கும் உள்ள தொடர்பு. ஃபோட்டோசிந்தசிஸுக்கும் லீவ்ஸுக்கும் உள்ள தொடர்பு இதுதான். 7th ரோமன் பாருங்க, ஷார்ட் ஆன்சர். Why do you call jasmine plants a twiner? அப்படின்னா பின்னு கொடி அப்படின்னு அர்த்தம். ஜாஸ்மின் பிளான்ட் அப்படின்னா மல்லிகை செடி. மல்லிகை செடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது வளரும்போது ஒரு குத்துச்செடி போல் காணப்பட்டாலும் அதுக்கு வந்து அதோட ஸ்டெம்ஸ்லாம் வந்து ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ அதுக்கு தாங்கி பிடிச்சி வளர்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும். அதனால் ஒரு குச்சி வச்சு அதை சுற்றி கட்டி வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதோட ஸ்டெம் வந்து எப்போவுமே வீக்காக இருக்கும். அதனால தான் அதை ட்வின்னர் அப்படின்னு அழைக்கிறோம். ஸோ நம்ம எழுதிக்கலாம். த ஜாஸ்மின் பிளான்ட் ஹேஸ் அ வீக் ஸ்டெம். இட் cannot stand straight on its own. It must climb on any support to survive. So, jasmine plant is called twiners. Second one பாருங்க, compare the tap root and the fibrous root systems. Tap rootனா ஆணிவேர், ஃபைப்ரஸ்னா ஜல்லி வேர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. 2 காலமாக பிரிச்சுக்கலாம். டேப் ரூட் சிஸ்டம் அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம்னு பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. டேப் ரூட்டில் வந்து எழுதிக்கலாம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ சிங்கிள் ரூட். அண்ட் ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டத்தில் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் அ கிளஸ்டர் ஆஃப் ரூட்ஸு. ஏன்னா அங்கே வந்து நிறைய கொத்தாக இருக்கும். இங்கே வந்து ஒரே ஒரு டேப் ரூட்டில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ரூட்டு தான் கீழே வரையும் போகும்.
டேப் ரூட் பாருங்கள், இட் க்ரோஸ் ஸ்ட்ரைட் டவுன் இன் டு த கிரவுண்டு. அந்த ஆணிவேர் வந்து ஸ்ட்ரைட்டாக பூமிக்குள்ளே அப்படியே உள்ளே போகும். ஃபைப்ரஸ் ரூட் வந்து இட் இஸ் தின் அண்ட் யூனிஃபார்ம் இன் சைஸ். இது வந்து மெலீஸாக இருக்கும், ஒரே மாதிரியான சைஸாக கொத்தாக காணப்படும். இது பூமிக்குள்ளே கீழே வரையும் போகாது. தேர்ட் பாயிண்ட்டு, சீன் இன் டைகாட்டிலினஸ் பிளான்ட்ஸ். டேப் ரூட் வந்து டைகாட்டிலினஸ் பிளான்ட்டில் தான் காணப்படும். டைகாட்டிலினஸ்னால் இருவித்திலை தாவரம். எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், பீன், மேங்கோ, நீம். ஃபைப்ரஸ் ரூட்டில் வந்து சீன் இன் மோனோகாட்டிலினஸ் பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, மெய்ஸ். இதெல்லாம் மோனோகாட் பிளான்ட், அதாவது ஒரு வித்திலை தாவரம் அப்படின்னு சொல்லுவோம். தேர்ட் ஒன் பாருங்கள், டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் டெரஸ்டரியல் அண்ட் அக்வாட்டிக் ஹேபிட்டட்ஸ். நிலவாழிடம் மற்றும் நீர்வாழிடத்தை வேறுபடுத்தி காட்டணும். டெரஸ்டரியல் ஹேபிட்டட், அக்வாட்டிக் ஹேபிட்டட் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ நம்ம எழுதிக்கலாம், தே ஆர் ஃபவுண்ட் ஆன் லேண்ட். தே இன்க்ளூட் டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட், ஃபார்ம்ஸ், towns and cities. They are classified into 3 types: desert habitat, grassland habitat and forest habitat. Example, rubber tree, teak tree, neem tree. Aquatic habitat la parunga, they are found in water. They include the areas covered by water. They are classified into 2 types: freshwater habitat, marine water habitat. Examples, lily, lotus, marine algae, sea grasses, marsh grasses. These are the examples of aquatic habitat. Okay, fourth one பாருங்க, list out the plants present in your school garden. உங்கள் ஸ்கூலில் உள்ள தோட்டத்தில் என்னென்ன மரங்கள், என்னென்ன பிளான்ஸ் இருக்கோ அதெல்லாமே நம்ம இங்கே எழுதிக்கலாம். மேங்கோ ட்ரீ இருந்தால் மேங்கோ ட்ரீ எழுதலாம், நீம் ட்ரீ, ஹைபிஸ்கஸ், குரோட்டன்ஸ், பீப்பிள் ட்ரீ, இது போல் நீங்கள் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 8th Roman, ஆன்சர் இன் டீட்டெயில். மேக் அ லிஸ்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் அண்ட் ஸ்டெம் இருக்காங்க. இது உங்கள் புக்கிலே இருக்குது, ஸோ நம்ம அதையே எழுதிக்கலாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். அதாவது வேர்கள் தான் தாவரத்தை பூமியில் நிலைநிறுத்தி வைக்கிது. அப்சார்ப்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் த சாயில். மினரல்னால் கனிமச்சத்துக்கள், மண்ணிலிருந்து நீரையும் கனிமச்சத்தையும் உறிஞ்சி எடுக்குது. ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் சம் பிளான்ட்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். கேரட்டு, பீட்ரூட் போன்ற தாவரங்கள் தாங்கள் தயாரித்த உணவு வேர்கள்லே சேமித்து வைக்கிது. வேர்கள் தான் உணவையும் சேமித்து வைக்கிது. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ரூட். அடுத்து ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் பாருங்கள். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டெம் சப்போர்ட் த பிரான்ச்சஸ், லீவ்ஸ், ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ். தண்டு தான் கிளைகள், இலைகள், மலர்கள், கனிகள் இது எல்லாத்தையும் தாங்குது. டிரான்ஸ்போர்ட்ஸ் வாட்டர் அண்ட் மினரல் ஃப்ரம் ரூட்ஸ் டு அப்பர் ஏரியல் பிளான்ட் பாட்ஸ். அதை வேறால் உறிஞ்சப்பட்ட நீர், கனிமச்சத்து இது எல்லாமே தண்டு வழியாக தாவரத்தோட மற்ற பாகங்களுக்கு கடத்தப்படுது. டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பாயிண்ட்ஸ் த்ரோ ஸ்டெம். இலையினால் தயாரிக்கப்பட்ட உணவு வந்து தண்டு வழியாக தான் தாவரத்தோட பிற பாகங்களுக்கு கடத்தப்படுது. ஸ்டோர்ஸ் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன். சுகர் கேன் உணவை வந்து தண்டில் சேர்த்து வைக்குது. தீஸ் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டெம்ஸ். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், செகண்ட் டீட்டெயில் பாருங்கள். ஸ்டடி த கிவன் கான்செப்ட் மேப். கனெக்ட் தம் கரெக்டிங் பை ட்ராயிங் ஆரோ மார்க்ஸ். கம்ப்ளீட் த மேப் பை ஃபில்லிங் இன் த பிளாங்க்ஸ். இது கீழே வந்து நமக்கு ஒரு கருத்து படம் தந்திருக்காங்க. இந்த கருத்து படத்தில் வந்து தொடர்ச்சியான கருத்துக்களை வந்து விடுபட்ட இடத்துல நம்ம பூர்த்தி செய்யணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு ஹேபிட்டட். ஹேபிட்டட் அப்படின்னா வாழிடம். இது 2 வகையாக பிரிக்கலாம், அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். அக்வாட்டிக்ங்கிறது நீரில் வாழக்கூடிய வாழிடம், நீர் வாழிடம். டெரஸ்ட்ரியலுங்கிறது நிலத்தில் வாழக்கூடிய அமைப்பு. அக்வாட்டிக் வந்து நமக்கு 2 டைப்ஸாக பிரியுது, ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மெரைன் வாட்டர். ஃப்ரெஷ் வாட்டர்னு எடுத்துக்கிட்டால் ரிவர். வேறு எங்கெல்லாம் காணப்படுது அப்படின்னா நமக்கு அது ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ் வாட்டர் காணப்படுற இடம் பாண்ட்ஸ் அண்ட் லேக், அதை நம்ம எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டெரஸ்டரியல். டெரஸ்டரியல் நமக்கு 2 டைப்ஸாக பிரியுது. நமக்கு கிராஸ்லேண்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே வந்து டெசர்ட் போட்டுக்கலாம். அண்டு கீழே வந்து மவுண்டைன்ஸ் எழுதிக்கோங்க. ஓகேவா? இது போல் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தட்ஸ் ஆல். இதோட இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது உங்களுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம யூனிட் 5 லிவிங் வேர்ட் ஆஃப் அனிமல்ஸ், விலங்குகள் உலகம், அதை பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் மிஸ்ஸோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் மிஸ் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.